பண்டைய எரிகோ நகரில் சக்கேயு என்றொரு செல்வந்தர் வாழ்ந்தார். அவர் வரி வசூலிப்பவர்களின் தலைவராக இருந்ததால் மக்களால் வெறுக்கப்பட்டார். குள்ளமான உருவம் கொண்ட அவர் மிகுந்த தனிமையில் இருந்தார். ஒரு நாள் இயேசு அந்த நகருக்கு வருவதை அறிந்ததும் அவரை காண வேண்டும் என்ற தீராத ஆவல் கொண்டார். மக்கள் கூட்டம் அலைமோதியதால் தன் குள்ளமான உருவத்தால் இயேசுவை பார்க்க முடியாத சக்கேயு சாலையோரம் இருந்தொரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினார். மரத்தின் கீழ் வந்த இயேசு மேலே பார்த்து, சக்கேயு, சீக்கிரம் கீழே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அழைத்தார். தன் பெயரை இயேசு அறிந்ததைக் கண்டு பெரும் ஆச்சரியமும் எல்லையில்லா மகிழ்ச்சியும் அடைந்த சக்கேயு அவரை வரவேற்று தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். இதைக் கண்ட மக்கள், இவர் ஒரு பாவியின் வீட்டில் தங்குகிறாரே என்று முணுமுணுத்தனர். விருந்தின் போது சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாரிடமாவது அநியாயமாக பணம் பறித்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பிக் கொடுக்கிறேன் என்று மனப்பூர்வமாக அறிவித்தார். அதைக் கேட்ட இயேசு புன்னகையுடன், இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது. இழந்து போனதைத் தேடவும் மீட்கவுமே மானிட மகன் வந்தார் என்றார். இயேசுவின் அன்பு வெறுக்கப்பட்ட சக்கேயுவின் வாழ்க்கையை ஒரே நாளில் முற்றிலும் மாற்றி அவருக்கு உண்மையான மீட்பை கொடுத்தது. இந்த கதையின் நீதி உண்மையான மனமாற்றம் என்பது வெளிப்புற அழுத்தங்களால் அல்ல, உள்ளிருந்து வரும் அன்பினாலும் கருணையினாலும் மட்டுமே சாத்தியமாகும். ஒவ்வொருவருக்கும் ஒரு மறுவாய்ப்பு உண்டு. உங்களை மாற்றிய ஒரு அன்பின் அனுபவம் உங்களுக்கு உண்டா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.